வெல்கம் டு NSK டேஸ்ட் அண்ட் டேஸ்ட் சேனல். சப்பாத்தி நான் பரோட்டாவுக்கு இந்த பன்னீர் கிரேவியை இந்த முறையில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பன்னீர் கிரேவியை ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் சில்லி பவுடர் அரை டீஸ்பூன், மஞ்சள் தூள் கொஞ்சம், உப்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து 200 கிராம் அளவுக்கு பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீரை இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா 2 சைடும் பிரட்டி விட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வறுத்த பன்னீரை அப்படியே எடுத்து வச்சிடலாம். அடுத்து அதே கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆனதும் கிராம்பு 3, பிரியாணி இலை 1, ஏலக்காய் 1, பட்டை சின்னதாக ஒரு துண்டு சேர்த்து கொஞ்ச நேரம் அப்படியே வதக்கி விட்டுடலாம். அடுத்து அதில் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கிய பெரிய வெங்காயம் 2 சேர்த்து வெங்காயம் நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வதங்கிட்டே இருக்கும். நடுவில் 3 தக்காளி எடுத்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து அதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து கொஞ்ச நேரம் அப்படியே வதக்கி விடலாம். முந்திரி ஒரு 15 எடுத்து வெந்நீரில் கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து அதில் நம்ம அரைச்ச தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர வரைக்கும் தக்காளியை வதக்கிக்கலாம். அடுத்து அதில் மசாலா பவுடர் சேர்க்க போகிறோம். சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைன்னா மிளகாய்த்தூள் 1.5 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் 1 டீஸ்பூன், சீரகம் அரை டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த நேரத்தில் நம்ம ஊற வச்சுருக்க முந்திரியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் கிரேவியை குக் பண்ணிக்கலாம். அடுத்து அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக அதில் தண்ணி சேர்த்துக்கங்க. ரெண்டு நிமிஷம் கிரேவி அப்படியே கொதிக்கட்டும். அடுத்து அதில் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதில் நம்ம வறுத்து வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்து உங்கள்கிட்ட காஷ்மீரி மெத்தி இருந்தால் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணி எடுத்தால் பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடும். கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடுங்க. இந்த பன்னீர் கிரேவி நான் சப்பாத்தி பரோட்டாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.